ஹை ஃப்ரெண்ட்ஸ், மைலி புத்தம் சேனல்லேருந்து நாங்கள் கற்பகம் பேசுகிறேன். இன்றைக்கி கேரட் புட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கேரட் புட்டு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: 1/4 கிலோ கேரட்டு நான் சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி திரும்பி வச்சுருக்கேன். கேரட் திருவியில் போட்டு ஒரு வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, 3 காஞ்ச மிளகாய், ஒரு பச்சை மிளகாய், ஒரு 10 பூண்டு பல்லை பொடியாக கட் பண்ணி நறுக்கி வச்சுருக்கேன். தோல் வச்சுட்டு 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இது உடச்சக்கல்ல மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். 1 கப்பு. தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சள்தூள். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். இதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு சீரகம் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிடுச்சு. கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். லைட்டாக சவக்கட்டும். செவந்துடுச்சு. இதே காஞ்ச மிளகாவும் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். இதே பூண்டு போட்டுக்கலாம். இதே வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கணும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் கேரட் போட்டுக்கலாம். கறிச்சிடுங்க நல்லா. இதுலேயே நம்ம மஞ்சள்தூளும் உப்பும் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிடுங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. சிம்மில் வச்சு ஒரு நிமிஷம் மூடி வைங்க. நடுவில் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு 1 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கேரட்லாம் வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம லைட்டாக இது வேணும்னா போட்டுக்கலாம், இல்லை தேவை இல்லைன்னா விட்டுடுங்க. மிளகு தூள் கொஞ்சம் 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம அந்த புட்டு ஸ்டைல் வரும். இது நல்லா காரக்குழம்பு, ரசம் அதுக்கெலாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இதுக்கப்புறம் இந்த நம்ம அரைச்சி வச்ச உடச்சக்கல்ல மாவு போட்டுக்கலாம். நல்லா கலந்து வச்சுக்கோங்க. கலந்தாச்சு. கேரட் புட்டு ரெடி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சத்தான சுவையான கேரட் புட்டு ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.